அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பசிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? வீட்லேயும் சாப்பிட ஒன்றும் இல்லை, வெளியேயும் போக முடியல, கையில் காசும் இல்லை. A few moments later. ஏப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான்ப்பா இருக்கேன். நீ புலம்புனதை கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். அப்போனா நம்ம சாப்பிடாது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பொங்கல் வந்துட்டே இருக்கு. அடடா, நம்ம சாப்பிடாம இருக்கிறது தெரிஞ்சுதான் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவன் பொங்கல் வந்தால் என்ன பண்ணுவ? பொங்கல் வந்தால் சாப்பிட வேண்டியதான், வேறு என்ன பண்ண முடியும்? கரெக்டாக சொன்னப்பா. ஆமாம், நீ சொன்ன மாதிரி பொங்கல் வந்துடும் இல்லை? என்னப்பா நீ, வராத பொங்கலை நான் எப்படி சொல்லுவேன்? அதானே, வர்ற பொங்கலை தானே நீ சொல்லுவ. புரிஞ்சுக்கிட்டா சரி. வந்தது தான் வந்துட்டோம், கொஞ்ச நேரம் டிவியை பார்க்கலாம். ஏப்பா, டிவி ஓடுது இல்லை? அது எப்படி ஓடும்? அதுக்கு என்ன காலம் இருக்குது? என்னடா இவ்வளோ நேரம் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன், ஆரம்பிச்சிட்டான். நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், திடீர்னு நடுவில் நாரதர் வேலை பார்த்துட்றான். அது இல்லைப்பா, டிவி ஒர்க் பண்ணுதான்னு கேட்டேன். டிவி எப்படி ஒர்க் பண்ணும்? அதுக்கு யார் வேலை கொடுப்பா? ஆஹா, அப்படி கேட்டாலும் கேட்டு போடுறானே. பொங்கல்னு சொன்னதும் எவ்வளோ சின்சியராக பேசுனான். இப்போது டிவியை பற்றி கேட்டால் நம்மளையே சீரியஸ் ஆக்குறான். ஏப்பா, டிவியை போட்டால் படம் தெரியுமா? அறிவு இருக்கா உனக்கு? ஆஹா, இது தேவையா நமக்கு? டிவியை போட்டால் உடஞ்சி தான் போகும், எப்படி படம் தெரியும்? முடியலையேயா, முடியலையேயா. ஏப்பா, நீ எப்படி டிவி பார்ப்ப? 2 கண்ணால் தான் பார்ப்பேன். அதுவும் டிவி இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் டிவியே பார்க்கல. இவ்வளோ நேரம் டிவியை பார்த்துட்டு இப்போது பார்க்கலன்னு சொல்கிறியா? ஏப்பா, நான் எப்பப்பா டிவி பார்த்தேன்? பார்க்காம எப்படி கேட்ட? ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்து வர்றானே ஐயா. நான் கிளம்புறேன்ப்பா. பொங்கல் வருதுன்னு சொன்ன 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்னது, பொங்கலை காணுமா? ஏப்பா, நான் பொங்கலை சொன்னேன்பா, நானும் அதுதான்டா கேட்குறேன். ஆஹா, நாம் பொங்கல் பண்டிகை வருதுன்னு சொன்னால் இவன் ஏதோ இவனுக்கு பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு நினச்சிட்டான் போல இருக்கு. ஆஹா, நான் சாப்பிட்ற பொங்கலை சொல்லலப்பா, பொங்கல் பண்டிகை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். அம்மா, அதுக்கு ஏப்பா அடிக்கிற? பசியில் இருக்கவன்ட்ட வந்து பொங்கல் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது பொங்கல் பண்டிகை நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் பொங்கல் சாப்பிட்லான்னு. மரியாதையா இப்போது பொங்கல் ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போ, இல்லைன்னா உன்னை இங்கேருந்து நகர விட மாட்டேன். ஆஹா, பொங்கல் பண்டிகைன்னு சொல்லாமல் மொட்டையாக பொங்கல்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சியா. எதையுமே முழுசாக பேசாமல் முழுங்கி முழுங்கி பேசுனா இப்படித்தான் நடக்கும். ஆர்டர் பண்ணுறப்பா, ஆர்டர் பண்ணுறேன். அது பொங்கலோட சேர்த்து ஒரு வடையும் ஆர்டர் பண்ணு. ஆமாம், அடுத்து என்ன வருது? அடுத்து பொங்கலும் வடையும் வரும், போதுமா?